குட் ஆஃப்டர்நூன். என்னோட நேம் வந்து ஆர்த்தி. நான் வந்து 2 இயர்ஸாக பேங்கிங் ஃபீல்ட் படிச்சுட்ருக்கேன். இந்த இயர் தான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன், யூசிஓவில் கிளியர் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸாக படிக்கிறேன் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, வீட்டில் கேட்குறாங்க, அங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்கன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேரண்ட்ஸ். என்கிட்ட வந்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை கூட நான் வந்து அதுக்கு ரிசல்ட் என்னன்னு நான் சொன்னதும் இல்லை, அவங்க கேட்டதும் இல்லை என்கிட்ட. இன்னைக்கு போகிறேன், இன்னைக்கு நான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி முந்தின நாள் சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் காலையில் எங்கம்மா எந்திரிச்சு சாப்பாடு வச்சு தருவாங்க, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. கிட்ட கேட்டதே கிடையாது. ஸோ அந்த ப்ரெஷரே இல்லாததுனால என்னமோ தெரில, நான் கொஞ்சம் ஈஸியாக எனக்கு க்ராக் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. அதனால் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ண இந்த இடத்துல வந்து நான் இது பண்ணுறேன். அப்புறம் முக்கியமாக வந்து என்னோடய தம்பியை நான் மென்ஷன் பண்ணணும். வந்து என்னோடய தம்பி ஆக்சுவலாக அவங்க வந்து சென்னையில் வந்து சிஏ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு எங்கள் எக்ஸாமுக்கு வந்து எங்கேயாச்சும் பக்கத்தில் லோக்கலில் போட்டாங்கன்னா ஓகே பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுவேன். வேறு எங்கேயாச்சும் லாங்கில் போட்டுட்டாங்க அப்படின்னா வந்து என்னால் போக முடியாது. நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இந்த மாதிரி எக்ஸாமு அப்படின்னு சொன்னாலே அவன் கிளம்பி வருவான். அங்கேருந்து கிளம்பி வந்து மார்னிங் தான் 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி தான் கிளம்பி வீட்டுக்கே வருவான். வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு குளிச்சுட்டு கிளம்பி அப்படியே எக்ஸாம் கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து அவங்க இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதும் இல்லை, சொல்லி காமிச்சதும் இல்லை, முகம் சுழிச்சது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு வகையான சப்போர்ட் தான். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் தான். என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால தான் நான் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி 1 year வந்து நான் பேங்கிங் ஃபீல்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டேன். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. ஒரு குத்து மதிப்பாக ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டியூட் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த கைட்லைன்ஸ் அவங்க கொடுக்குறத வச்சு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு மாதிரி கைட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ் தான் நம்மளை கைட் பண்ணுவாங்கன்னு கிடையாது, நம்ம கூட இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து தான் நம்மளை கைட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு டெஸ்ட் போடுறோமோ இல்லை உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ ஏதோ ஒன்று பண்ண போது நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஒரு 2 minutes 3 minutes அப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1 minute போட்டிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்போம்ல. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்டு தெரிஞ்சுக்கிற போதே வந்து நம்ம ஈஸியாக வந்து அடுத்த தடவை அந்த 1 minute முடிச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் இயர் நான் வந்து சேர்ந்தப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு எழுதும்போது அட்டம்ஸே நான் வந்து 64 தான் போட்டிருந்தேன். எல்லோரும் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து அடுத்த நாள் அட்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாருமே கேட்பாங்கல்ல எவ்வளோ அட்டம்ஸ் போட்டிங்க அப்படின்ட்டுன்னு. நான் வந்து 64 அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க 64 அவ்வளோதான் உங்களுக்கு வராது, அடுத்தது நீங்கள் போய் படிங்க, அடுத்த எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அமைதியாக இருந்தேன். அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன மேம் அடுத்த எக்ஸாம் படிங்க மேம், அடுத்து பிஓக்கு படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் அவங்க சொன்னாங்க, என்ன நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு அந்த எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கட் ஆஃபே 64 தான் வச்சுருந்தாங்க. நான் அட்டம் பண்ணியிருந்தது 64 தான். எனக்கு நார்மலைசேஷனில் மார்க் வந்து நான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே அப்போது சொன்னாங்க, அது எப்படி நீங்கள் 64 தான் போட்டிருந்தீங்க, ஒரு நெகட்டிவ் கூடயா வராமல் இருந்திருக்கும், எப்படி நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதனாலயே என்னமோ தெரியல, நான் கிளியர் பண்ணிட்டேன். எப்பயுமே என் சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் நான் நெகட்டிவாக சொன்னாங்கன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் ஏன் வந்து வராதுன்னே சொல்கிறீங்க, கிடச்சிரும்னு சொல்லிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த இயர் நான் வந்து லாஸ்ட் இயர் போட்ட எஃபர்ட் வந்து இந்த இயர் வந்து என்னால் எக்ஸாம்ஸ்க்கு அவ்வளோவா போட முடியல. எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அப்படிலாம் நான் சொல்லும்போது வராது அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. வந்துடும், எனக்கு என்னமோ நான் வேலைக்கு போயிடுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வருஷம் எனக்கு வேலை கிடைச்சோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாத ஆளே கிடையாது, எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் தான் வந்து வேலை கிடச்சிரும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, நீங்கள் படிச்சுக்கலான்னு கூட தெரில, ஆனால் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. அது வந்து ஒரு விதையான பாசிட்டிவ் வைப் தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே அதை தான் வந்து நான் ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பேன், பாசிட்டிவாகவே இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதோட ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. அதனால் எல்லாருமே வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, அதை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு கைட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.